நெதன்யாகுவின் வீடு மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். நெதன்யாகு கொல்லப்பட்டதாக வெளிவரும் செய்திகள் உண்மையா? மத்திய கிழக்கில் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீடு மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும், இந்த தாக்குதலில் நெதன்யாகு கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் உலகம் முழுவதும் பரபரப்பான தகவல்கள் பரவி வருகின்றன. சமீப நாட்களாக ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் நிலை மிகவும் தீவிரமாகி உள்ளது. இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் பல பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் மூலம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த தாக்குதல்களில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் இருப்பிடங்களை குறிப்பிட்டு ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் நிலைகுலைந்துள்ளது. ஈரானின் தொடர் தாக்குதலால் இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த செய்திகள் வெளிவராமல் இருக்க இஸ்ரேல் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. பாதிக்கப்பட்ட இடங்களை வீடியோ பதிவு செய்ய பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் நெதன்யாகுவின் குடும்ப வீடு நேரடியாக தாக்கப்பட்டதாக செய்திகள் வேகமாக பரவ ஆரம்பித்துள்ளது. சில ஈரான் ஊடகங்கள் நெதன்யாகு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என செய்தி வெளியிட்டுள்ளன. சில ஹிப்ரு ஊடகங்கள் ஒரு சில யூகங்களின் அடிப்படையில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. இந்த யூகங்களுக்கு காரணமாக சில விசித்திரமான சூழ்நிலைகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. மார்ச் 8ஆம் தேதி நெதன்யாகுவின் இல்லத்தை சுற்றிய பாதுகாப்பு திடீரென கடுமையாக அதிகரிக்கப்பட்டதாக சில ஹிப்ரு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஈரான் அல்லது ஹெஸ்புல்லா சார்பிலான தற்கொலை ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இஸ்ரேலுக்கு வர திட்டமிட்டிருந்த ஜாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோரின் பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது இந்த யூகங்களுக்கு மேலும் தீனியூட்டியுள்ளது. மத்திய கிழக்கின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் நெதன்யாகு மீது தாக்குதல் நடந்ததாக கூறப்பட்ட செய்தி உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சில சமூக ஊடக பதிவுகள் நெதன்யாகுவின் வீட்டில் தீப்பற்றி எரியும் வீடியோவையும் பகிர்ந்துள்ளன. ஆனால் ஃபேக்ட் செக் செய்தபோது அந்த வீடியோ மத்திய கிழக்கில் நடந்த சம்பவம் அல்ல, அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தில் நடந்த பழைய வீட்டு தீ விபத்து வீடியோ என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் அதிகாரிகள் நெதன்யாகுவிற்கு எந்த சேதமும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். நெதன்யாகு மீது தாக்குதல் நடந்ததாக பரவும் செய்திகள் அனைத்தும் தவறான தகவல்கள் என்று இஸ்ரேலின் பிரதமர் அலுவலகம் மறுத்துள்ளது. அதே நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களால் நெதன்யாகுவின் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவே சமூக ஊடகங்களில் அவர் தாக்குதலில் காயமடைந்திருக்கலாம் என்ற சந்தேகங்களை உருவாக்கியது என்றும் கூறப்படுகிறது. இதுவரை வெளியாகியுள்ள நம்பகமான தகவலின்படி ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான மிசைல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஆனால் நெதன்யாகுவின் வீடு குறிவைக்கப்பட்டதாகவோ நெதன்யாகு கொல்லப்பட்டதாகவோ உறுதி செய்யப்பட்ட தகவல் எதுவும் இதுவரை இல்லை.